ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம குடல் ஆரோக்கியமற்று இருப்பதற்கான அறிகுறிகளையும், அது மட்டும் இல்லாமல் இந்த அறிகுறிகள் ஏன் ஏற்படுது, அது மட்டும் இல்லாமல் குடல் ஆரோக்கியம் எதுக்கு அவசியம், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமான உடல் மற்றும் மனதை பராமரிப்பதற்கு குடல் ஆரோக்கியம் முக்கியமானது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செரிமான மண்டலம் முறையாக செயல்பட்டால் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். இரைப்பை குடல் பாதையானது பல்வேறு முக்கிய செயல்பாட்டை செய்யும் நல்ல பாக்டீரியாக்களை கொண்டது. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தவும், நல்ல மனநிலையை உணர வைக்கும் செரட்டோனின் என்னும் கெமிக்கலை உற்பத்தி செய்யவும், உணவை ஆற்றலாக மாற்றவும், உடலில் உள்ள டாக்சின்களை வெளியேற்றவும் என பல முக்கிய பணிகளை செய்கின்றது. ஆனால் இரைப்பை குழாயில் நல்ல பாக்டீரியாக்களை விட கெட்ட பாக்டீரியாக்களால் அதிகரிக்கும் போது நிலைமை மோசமாகிறது. அதாவது ஒரு குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் அளவு குறையும் போது உடலினுள் உள்ள பல்வேறு உறுப்புகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் பாதிக்கப்படும். சொல்லப்போனால் மோசமான குடல் ஆரோக்கியம், ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள், ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் நோய்கள், சர்க்கரை நோய், நாள்பட்ட சோர்வு, பதற்றம், மன இறுக்கம், எக்ஸிமா, சரும அரிப்பு மற்றும் இதர நாள்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகளுடன் தொடர்பு கொண்டுள்ளது. பெரும்பாலானோருக்கு குடலில் உள்ள பாக்டீரியாக்களின் பிரச்சனையினால் இவ்வளோ ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடு என்பது தெரியாமலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குடல் மோசமான ஆரோக்கியத்தில் இருந்தால் அது கண்டிப்பாக சில அறிகுறிகளை வெளிக்காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன அறிகுறிகளை வெளிக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதாவது வயிற்று உப்புசம், வாய்வு தொல்லை, வயிற்றுப்போக்கு அல்லது முறையற்ற குடல் இயக்கம் போன்றவை மோசமான குடல் ஆரோக்கியத்திற்கான அறிகுறிகள். குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் குறைவாக இருக்கும்போது உணவுகள் சரியாக செரிக்கப்படாமல் உடலில் அதிகளவு வாயு உற்பத்தி செய்யப்பட்டு அடிக்கடி வாயு வெளியேறும். அதோடு அடிக்கடி ஏப்பமும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சில சமயங்களில் அதிகளவு கார்போஹைட்ரேட் உணவுகளை நீங்கள் உட்கொள்வதால் கண்டிப்பாக அந்த நிலை வரலாம். எனவே நீங்கள் உடனே குடல் சுத்தம் செய்யும் முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தா விட்டமின் மற்றும் கனிம சத்து குறைபாடுகளால் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுது. அதாவது செரிமான மண்டலத்தின் முக்கிய பணியை உண்ணும் உணவுகளை உடைத்து அதில் உள்ள சத்துக்கள் உடல் செல்லுக்கு வழங்குவது. இந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு தான் செல்கள் வளர்ச்சி அடைவதோடு தன்னை தானே சரி செய்தும் கொள்கிறது. எப்போது செரிமான மண்டலமானது மோசமாக செயல்படுகிறதோ அப்போது உணவுகளில் உள்ள சத்துக்களை உறிஞ்ச முடியாமல் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் அவஸ்தைப்படக்கூடும். எனவே பெரும்பாலும் குடல் மோசமாக இருந்தால் விட்டமின் டி, விட்டமின் கே, விட்டமின் பி12 மற்றும் விட்டமின் பி7, மெக்னீசியம் போன்ற சத்துக்களை குறைபாடு ஏற்படும். எனவே கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நன்றாக தூங்கியும் காலையில் எழுந்து ஆரோக்கியமான உணவை நீங்கள் சாப்பிட்ட பின்புமே மிகுதியாக நீங்கள் களைப்பை உணர்கிறீங்கன்னா உங்களுக்கு குடல் மோசமான நிலையில் உள்ளது என்ற அர்த்தம். வளர்சிதை மாற்றம் என்பது ஒரு சிக்கலான செயல்முறை. இது குடலானது உணவுகளை உடைத்து ஆற்றலை வழங்கும் போது நடைபெறும் செயல்முறையாகும். குடலில் போதுமான நல்ல பாக்டீரியாக்கள் இல்லாத போது உணவுகளில் இருந்து போதுமான ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படாமல் நாள் முழுவதும் களைப்புடன் இருக்க நேரிடும். ஆகவே நீங்கள் மிகுதியான களைப்பை நீங்கள் உணர்ந்தால் உங்களுடைய குடல் சுத்தம் செய்யும் முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரும பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது சரும பிரச்சனைகளான முகப்பொரு, ரோசாசியா, எக்ஸிமா அல்லது சீரற்ற தோல் போன்றவையும் ஆரோக்கியமற்ற குடலுடன் தொடர்பு கொண்டதாகும். ஒருவருக்கு குடலில் பிரச்சனைகள் இருந்தாலே அது அல்லது குடல் ஆரோக்கியமானது மோசமான நிலையில் இருந்தாலோ அவர்கள் சரும பிரச்சனைகள் அதிகம் அவஸ்தைப்படக்கூடும். முக்கியமாக முகப்பொரு மற்றும் சொரியாசிஸ் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான மோசமான குடல் ஆரோக்கியம் தான் காரணம். ஆகவே அடிக்கடி உங்களுக்கு சரும பிரச்சனைகள் ஏற்பட்டால் உங்கள் குடலில் தான் பிரச்சனை உள்ளது என்ற அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய். அதாவது பெருங்குடலில் நுண்ணுயிர் தொற்று மற்றும் டைப் 2 சர்க்கரை நோய்க்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பு உள்ளது. டைப் 2 சர்க்கரை நோய் கொண்டவர்களது குடல் பாக்டீரியாக்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்களது குடலில் உள்ள ஆரோக்கியத்தை ஆதரிக்காத விரோதமான பாக்டீரியாக்கள் அதிகளவு இருப்பது தெரிய வந்துள்ளது. ஆகவே ஒருவருக்கு திடீரென ரத்த சர்க்கரை அளவு அதிகரித்தால் அவர்களது குடல் ஆரோக்கியம் மோசமான நிலையில் உள்ளது என்ற அர்த்தம். எனவே நீங்கள் கண்டிப்பாக உஷாராக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் உடல் பருமன். அதாவது உங்கள் உடல் எடையை குறைக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுகிறீங்கன்னா என்ன செய்தாலும் உடல் எடையை குறைக்க முடியலையா? அப்படியானால் அதற்கு ஆரோக்கியமற்ற குடல் தான் உங்களுக்கு காரணம். ஆரோக்கியமான உடல் எடையை கொண்டவரை விட உடல் பருமனுடன் இருப்பவரின் குடல் பாக்டீரியாக்களின் அளவு ஏற்ற இறக்கத்துடன் இருப்பது தெரிய வந்தது. குடலில் கெட்ட பாக்டீரியாக்கள் அளவு அதிகரிக்கும் போது அதனால் உண்ணும் உணவுகளை நீங்கள் சரியாக உடைத்தெறிய முடியாமல் உணவுகள் செரிமானமாகாமல் உணவுகளில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதில் இடையூறு ஏற்பட்டு எடை குறையாமலே மாறாக உடல் பருமன் அதிகரிக்கும். எனவே உங்களுக்கு எதிர்பாராமல் உடல் பருமன் ஏற்படுது. உங்களால் உடல் வெயிட்டை குறைக்க முடியல அப்படின்னாச்சு உங்களுடைய குடல் ஆரோக்கியம் மிகவும் மோசமாக இருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படும். அதாவது வாய் துர்நாற்றம் ஆரோக்கியமற்ற குடலை தான் குறிக்கிறது. ஒருவரது வயிற்று நல்ல பாக்டீரியாக்களின் அளவில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் போது கெட்ட பாக்டீரியாக்களின் பெருக்கத்தால் கடுமையான வாய் துர்நாற்றம் உண்டாக்கும். இப்படிப்பட்ட வாய் துர்நாற்றத்தை நீங்கள் மவுத் வாஷ் பயன்படுத்தாலும் சரி செய்ய முடியாது. எனவே உங்கள் வாய் கடுமையான துர்நாற்றத்தை ஏற்படுத்தினால் அதற்கு காரணம் உங்களது மோசமான குடல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்க மனநிலை. அதாவது உங்களுக்கு திடீரென்று எரிச்சல், சந்தோஷம், பதற்றம், மன அழுத்தம் மற்றும் மன இறுக்கம் என்று அதாவது மிக்ஸ்டு அப்பில் உங்களுக்கு மனநிலை மாறிக்கொண்டே இருந்தால் அதற்கு மோசமான குடலும் ஒரு காரணம். குடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களின் டாக்சின்களை உற்பத்தி செய்து இரத்தத்தின் வழியே மூளைக்கு அனுப்பி மனநிலையில் ஏற்ற இறக்கத்தை உண்டாக்குகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு தூங்குவதில் பிரச்சனை ஏற்படும். அதாவது படுத்தால் தூக்கம் வருவதில்லையா? அடிக்கடி இரவில் நீங்கள் கண் விழிக்கிறீங்களா? அப்படியானால் அதற்கு ஆரோக்கியமற்ற குடல் தான் காரணம். குடல் மோசமான நிலையில் இருந்தால் செரட்டோனின் அளவு அதிகரித்து அதனால் தூக்கமின்மை அல்லது
தூங்குவதில் பிரச்சனையை சந்திக்க நேரிடும். ஆகவே தினமும் தூங்குவதற்கு சிரமப்பட்டால் அதற்கு மோசமான குடல் ஆரோக்கியமும் ஒரு காரணம். ஆகவே உங்கள் குடலை சுத்தம் செய்யும் முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா உங்களுக்கு குடல் ஆரோக்கியம் மிகவும் மோசமாக இருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். எனவே நீங்கள் உங்களோட குடலை சுத்தம் செய்யும் முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடல் ஆரோக்கியமாக இருக்கவும், அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் என்னென்ன உணவுகளாக எடுத்துக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கு நம்புறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பதிவு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.